உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு மோசஸின் இனிய வணக்கங்கள். இந்த பங்குனி மாத பலன் எப்படிலாம் இருக்க போகுது இந்த டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறதா ஜோதிட வசஸ்பதியான திரு புருஷோத்தமன் சென்னையில் இருக்கார். அவரும் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. இந்த பங்குனி மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இருந்தால் இருக்கா அப்படின்ற டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இந்த பங்குனி மாதம் பங்குனி மாதம் என்றாலும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மாதங்களில் கடைசி மாதமாக இருக்குது. கடைசி மாதம் அப்படின் போது பார்த்திங்கன்னா அதோட சிறப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பங்குனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய திருமணம்னான்னு பார்த்திங்கன்னா இந்த கடவுள்களுக்கே சரிங்களா, நம்ம தெய்வங்களாக வணங்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து கல்யாணம் எந்த மாதத்தில் நடந்திருக்கும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான் இருக்கும். அப்போ பங்குனி மாதத்தில் நார்மலாக நம்ம மனிதர்கள் திருமணம் செய்யலாமா கேட்டால் திருமணம் செய்யலாம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமான், பார்வதி, முருகன், தெய்வ யானை, இவங்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான் திருமணம் நடந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் நிறைய திருவிளையாடல்கள்லாம் நடந்திருக்கு. அதனோட ஒரு விளக்கமாக தான் இந்த இறுதியில் திருமணங்கள் தெய்வங்களுக்கு நடந்திருக்குன்னு சொல்லலாம். அப்போது நம்ம மனிதர்களாகிய நம்ம யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வேண்டிகிட்டு இருக்காங்களோ, இதுவரை திருமணம் ஆகாம நிறைய பேர் நம்ம அன்பர்கள் கால் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கூட இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி உத்திரம் சரிங்களா, பங்குனி உத்திரம் சொல்லக்கூடிய அந்த தினத்தில் புதன்கிழமை வருகிறது. அந்த தினத்தன்று நீங்கள் செய்யக்கூடிய அந்த விரத முறைகளும் வழிபாடு முறைகளும் உங்களுக்கு அடுத்த வருடமே, அதாவது இந்த வருட எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் முடிஞ்சு அடுத்த வருடம் பங்குனி உத்திரத்தில் கண்டிப்பாக தம்பதியராக வந்து நீங்கள் தரிசனம் செய்வதற்கான ஒரு விழா கோலமாக இந்த பங்குனி மாதம் திகழுது. ஏன்னா இந்த பங்குனி மாதம்னாவே பார்த்திங்கன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா வசந்த காலத்தின் தொடக்கம். ஏன்னா சித்திரை வந்தாவே அந்த வசந்த காலம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கனி எல்லாமே பழுக்கிறது, மாம்பழம் இந்த மாதிரி சீசன், ஃப்ரூட் சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா இந்த வசந்த காலம் தான். அந்த வசந்த காலத்தின் தொடக்கம் தான் இந்த பங்குனி மாதம். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய தெய்வ திருமணங்கள்லாம் நடக்குதுன்னு ஏற்கனவே ஐயா சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு இப்போ என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு திருமணம் நடக்காதா, யாராவது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையாத நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே போயிட்டு இந்த தெய்வங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வில் போய் பங்கேற்றுக்கணும். நிகழ்வில் பங்கேற்றுக்கிட்டு கண்டிப்பாக அவங்க அந்த தாம்பூலம் தரிக்கணும். ஏன்னா தாம்பூலம் தரிப்பது என்பது அதாவது வெத்தலை பாக்க போடுற தாம்பூலம் தரிக்கிறது தான் உடனே அதை நம்ம ஆளுங்க வேறு மாதிரி நினச்சிக்குது. என்னென்னாக்கா அந்த வெத்தலை பாக்க போடுறது வந்து அவ்வளோ ஒரு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப நுட்பமான நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வெத்தலை பாக்க போட்டால் பிபிஓலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு இந்த திருமண விஷயங்களில் நீங்கள் அந்த தெய்வங்கள் நடக்கிற திருமண விஷயங்களை பங்கேற்றுட்டு அங்கே யாரெல்லாம் அந்த திருமணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே அங்கே தாம்பூலம் தரிச்சிட்டு வந்தீங்கன்னா, அந்த வெத்தலை பாக்க போட்டுட்டு அந்த நிகழ்வை உள்வாங்கிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த கிரக தோஷங்கள் எல்லாமே ஒரு மாற்றி சீரமைக்கக்கூடிய ஒரு தன்மை அங்கே ஏற்படும். உங்களுக்கு ஏற்ற நீங்கள் விரும்பிய நீங்கள் ஆசைப்பட்ட உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை என்பது உறுதியாக அமையும். இதை நிறைய நேயர்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம், பலன் அடைஞ்சிருக்காங்க. நீங்களும் இந்த பங்குனி மாதத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மனக்கோலத்தில் அடைங்க. இந்த பங்குனி மாதம் ஒவ்வொரு கிரக நகருக்கும் எப்படி இருக்குதுன்றதை பார்த்து 12 ராசிக்கான பலன்களை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான சிறப்பான பலன் கொடுக்குது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா கன்னி ராசினாவே பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இவங்ககிட்ட இருக்கும். எதையும் வந்து ஒரு கால்குலேட்டிவ் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜின்னா பார்த்தீங்கன்னா அது கன்னி ராசிக்காரர்கள். ஏன்னா அந்த அளவுக்கு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியில் வந்து இவங்களை மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது. அவ்வளோ ஒரு கணக்கெடுக்கிற அந்த புள்ளி விவரங்கள்லாம் அப்படி ஒரு வச்சுருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா கிரக பலன்கள் எப்படி இருக்குதுன்னு தான். ஏன்னா ராசி அதிபதியான புதன் பகவான் பார்த்திங்கன்னா போய் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 6ஆம் இடம் என்பது என்னென்னாக்கா தடைகளையும் குழப்பத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அப்போ என்னென்னாக்கா இவரே போயிட்டு தடையை ஏற்படுத்திப்பார். ஜாதகரே போயிட்டு சும்மா இல்லாமல் இவரே போய் ஏதாவது ஒரு தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது இருக்குது. ஏன்னா புதிய தொழில் வாய்ப்புகள் நிறைய வரும். அதில் முடிவு எடுக்க முடியாமல் இவர் எடுக்கக்கூடிய முடிவு பார்த்தீங்கன்னா இப்போ வேணாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வாய்ப்புகளையும் தவற விடுவதற்கான ஒரு சாத்தியக்கூறு தான் இந்த பங்குனி மாதத்தில் இருக்குது. அதனால் என்னென்னாக்கா தொழில் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது முடிவு எடுக்கணும்னு வச்சுக்கல, நீங்கள் யாராவது உங்களுடைய நண்பர்களோ இல்லை யாராவது உங்களோட குருமார்களை அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த காலகட்ட தொழில் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கை நிறைய சிறப்பாக இருக்கும்னு சொல்லுவேன். மேலும் என்னென்னாக்கா இந்த காலத்தில் கூட இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கூட இருக்கிறவங்கள பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுவீங்க, அவங்க போய் உங்களை போய் போட்டு கொடுத்து அதுவே ஒரு பிரச்சனையாக மாறிடும். அதனால் என்னென்னாக்கா கூட இருக்கிற நண்பர்கள் அப்படின்ற விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை கூடன்னு தம்பின்னு ஒருத்தர் கூடவே சுற்றி இருந்திருப்பாங்க,
பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பஞ்சாயத்து ஒன்று ஏற்படுத்திருப்பார். கடைசியில் நீ யாருப்பா இவர் கூட இருக்கியா வா ஒன்றும் போலீஸ் ஸ்டேஷன் போ, இந்த மாதிரியான தம்பி அப்படின்ற உறவால் இல்லை தெரிஞ்சவங்க மூலிமா தேவையற்ற ஒரு போலீஸ் பஞ்சாயத்து இந்த மாதிரியான வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. ஸோ மேலும் என்னென்னாக்கா கையில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லி பொருள் வச்சுருக்கீங்களா அதுக்குள்ளலாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு அப்படியே வேகமாக போகிறன்றப்ப இல்லை ஏதாவது டக்குன்னு போகும்போது கையில் ஏதாவது மாட்டி கிழிஞ்சு போகிறது உடஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த பங்குனி மாதத்தில் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னாக்கா இந்த காலத்தில் யாரையும் நம்பி கேரண்டி கையெழுத்து அந்த மாதிரிலாம் எதுவும் போட்டுறக்கூடாது. ஸோ போட்டிங்கன்னு வச்சுக்கிங்க நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னீங்கன்னா அப்புறம் நீங்கள் தான் அந்த முழு விஷயத்துக்கும் பொறுப்பேற்றுக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது. ஏன்னா உங்கள் இப்போ இந்த காலத்தில் என்னென்னாக்கா நிறைய பேர் வேலைக்காரங்களை வீட்டில் ஏதாவது சர்வெண்ட் மெய்டு இருப்பாங்களே, ஸோ அவங்களுடைய விஷயத்துக்காக நிறைய விரயங்கள் ஏதாவது செய்ய வேண்டியது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கும், அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் ஏதாவது சில உதவிகள் செய்யும்போது அந்த விஷயத்தை செய்யும்போது உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாமே நன்மைகளாக மாறும். கன்னிராசி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் இந்த வேலை சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சில அனுகூலமான விஷயங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா வருமானம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விதமான பலனை தரும். குடும்பத்தில் எடுக்கக்கூடிய விஷயங்கள், நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் சில நேரத்தில் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் குடும்பத்தின் மூலமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். மேலும் பார்த்திங்கன்னா அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் ஒரு விதமான இழப்பு இல்லை ஒரு டேக்ஸு ஒரு பெனால்ட்டி கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் ஏதாவது இருக்குது, ஏதாவது பேப்பர்ஸ் இருக்குது, ஏதாவது பேமெண்ட் எதாவது பண்ண வேண்டியிருக்குன்னா நீங்களாவே வாலண்டரியாக போய் அந்த விஷயத்தை பண்ணிடுறது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். இல்லைனா பார்த்திங்கன்னா அதற்காக ஒரு பெனால்ட்டி வேறு நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். அதனால் முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக அந்த விஷயத்தை செய்கிறது நல்லது. குடும்பத்தின் மூலமாக கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் அமைவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது. மேலும் நீங்கள் வேலை செய்யக்கூடியதிலும் உங்களுக்கு வரன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். மேலும் உங்களோட வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு விதமான அழுத்தம் என்ன பார்த்தீங்கன்னா வண்டியில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் ஏற்படும். சில வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராக் விடுறதோ இல்லை சில பேர் பார்ட்ஸ் மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டியை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் சர்வீஸ் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது தொலைதூரம் வேலை சார்ந்த விஷயத்தில் அர்ஜென்ட்டாக போகும்பொழுது அந்த வண்டி அங்கே நிற்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஆனால் இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும். அதிவேகத்தில் பயணம் செய்கிறது மிகவும் ஒரு ஆபத்தான விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா உங்களோட அதிபதி பார்த்திங்கன்னா உச்சத்தில் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு மன மகிழ்ச்சியில் ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதற்கு உங்களோட நண்பர்களும் கூட உதவியாக இருப்பாங்க. எந்த விதமான சட்டத்திற்கு புறம்பான செயல்கள் கண்டிப்பாக ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதற்கேற்ற மாதிரி உங்கள் நண்பர்களும் சொல்லுவாங்க இங்கே போனால் ஜாலியாக இருக்கும், இந்த விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை அறவே தவிர்ப்பது நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அரசாங்கத்தோட ஒரு பெனால்ட்டி ஒரு தண்டனை உங்களுக்கு காத்துட்ருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதனால இந்த விஷயங்களை தெரிஞ்சு ஏன்னா வந்தாங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஒரு வாட்டி ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணுங்கள். மேலும் கூட்டு தொழில் செய்வதற்காக உங்கள் வீட்டில் இருக்கவங்களே ஒரு ஐடியா கொடுப்பாங்க, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் மூலமாகவே அவங்களோட ஜாயிண்ட் பிஸ்னஸ் செய்வதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் என்னென்னாக்கா இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தன்னுடைய பழைய ஆசையை இந்த காலத்தில் நிறைவேற்றி இப்போ நான் முன்னாடி ஒரு விஷயத்தை நான் ஆசைப்பட்டு அந்த விஷயத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது சொல்ல. அதே போல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பழைய காதலே எப்போ பார்த்தீங்கன்னா காதலே கட்டாயி போயிருக்கும், இதெல்லாம் தேராது அப்படின்ற மாதிரி இருந்த விஷயங்கள் எல்லாமே மறுபடியும் திருப்பியும் அந்த காதல் அதே நபருடன் மலர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதே நபருடன் திருமணம் வரையும் கூட அந்த காதல் போவதற்கு வாய்ப்பு. நிறைய பேர் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரங்க இந்த வயது வித்தியாசம் இல்லாமல் ஒரு முரடான ஒரு காதல் ஏற்பட்டு ஊரை விட்டு ஓடுறது இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்னென்னாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்குது. ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்மளுடைய எதிர்காலத்தை டிசைட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ அப்போ என்னென்னாக்கா அவசர முடிவுகளை கன்னிராசிக்காரங்க இந்த காலத்தில் எடுப்பதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும். ஏன்னா பொறுத்தார் பூமி ஆழ்வார்லாம் நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்னக்கா நீங்கள் பொறுமையாக இருந்து செயல்படும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் எது சரி எது தவறு, நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனையை இன்றைக்கி நாம் தான் உருவாக்குறோம். ஏன்னா நாம் இன்றைக்கி செய்யக்கூடிய ஒரு செயல் தான் நாளையே வரக்கூடிய பிரச்சனையை தீர்மானிக்கும். அப்போ இன்று நாம் சரியாக செஞ்சிட்டோன்னா நாளைக்கு நம்ம வரக்கூடிய பிரச்சனையை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் என்பது இல்லை. ஸோ அதனால் என்னென்னாக்கா இந்த வயது வித்தியாசம், வயதில் ரொம்ப மூத்தவங்களுடைய ஒரு இனம் புரியாத காதல் இந்த மாதிரி எல்லாமே ஏற்படும். ஸோ இதெல்லாமே
ஏற்படுறது கிரகங்கள் வந்து தூண்டும். ஸோ அதை செய்வதும் நம்ம கையில் தான் இருக்குங்க. ஸோ அதனால் என்னென்னாக்கா கிரகம் தூண்டிடுச்சு நான் செஞ்சிட்டேன்லாம் சொல்கிறது கிடையாது. கிரகங்கள் அதை அது வேலையை செய்யும். நம்ம அதை சரி பண்ணிக்கிட்டு பண்ணும்போது அது நமக்கு மகிழ்ச்சியாக மாறும். அதே போல் நிறைய பேர் இந்த காலத்தில் மகாலட்சுமி வழிபாடு செய்வாங்க. இல்லை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இஷ்ட தெய்வ மகாலட்சுமி பூஜைகளை செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நிறைய பேர் இந்த காலத்தில் போயிட்டு மகாலட்சுமியை தரிசனம் பண்ணி இல்லை மகாலட்சுமி ஃபோட்டோ வாங்கின்னு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு இந்த காலத்தில் இந்த சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, சினிமா துறையே தொழிலாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா புதிய பட வாய்ப்புகள் எல்லாமே வரும். படமே இல்லை அப்படின்னு இருந்திருப்பாங்க, ஒரு படம் எடுக்கணும் முடிவு பண்ணியிருப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு அரசியல் சார்ந்த சப்ஜெக்ட் ஒன்று எடுப்போன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரியான விஷயம் ஒன்று வரும். இல்லை அப்படின்னாக்கா நிறைய இந்த ஊனமுற்றோ இந்த மாதிரி சர்வீஸ் பேஸ்டு சப்ஜெக்ட், இந்த மாதிரியான நிறைய சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய பட வாய்ப்புகள் ஒன்று வருவதற்கான சாத்தியங்கள். இந்த பட வாய்ப்புகளை பார்த்திங்கன்னா நீங்களே தவற விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்னென்னாக்கா கொஞ்சம் சுதாரித்து செயல்பட்டிங்கன்னா இந்த விஷயங்களை அனுபவிக்க முடியும். ஸோ அதனால் கன்னிராசிக்காரங்களுக்கு எதையும் குழப்பிக்காமல் யாராவது ஒரு சரியான நபருடன் இல்லை உங்களோட குருவாக யாராவது நினச்சி பயணிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் சிறப்பாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏதாவது தீராத பிரச்சனைகள், ஏதாவது அடிவேறு சார்ந்த பிரச்சனைகளோ இல்லை பெரிய கடன் பிரச்சனைகள் இருந்தாலும், அந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எதிராக இருந்தாலும் அதில் ஒரு தீர்வு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு, அதாவது ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா உங்களை தம்பி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இதில் புதிய முயற்சிகள், உங்களை இளைய சகோதரம், தம்பினா இளைய சகோதரம் தங்கச்சின்னு வச்சுக்கலாம், சரிங்களா, தங்கைகளை கூட வச்சுக்கலாம். ஸோ இளைய சகோதரம் சார்ந்தவர்களோட சின்ன ஒரு முரண்பாடு இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவியும் கிடைக்கும், சரிங்களா, உதவியும் கிடைக்கும். அதனால் அவங்க கூட பகைமை இருந்துச்சுன்னா அவங்கள நீங்கள் தான் அரவணைச்சு பார்த்துக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சில விஷயங்கள் வீடு சார்ந்த விஷயங்களில் அவங்க சில விஷயங்கள் மாற்றி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் பெரிய பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகிட்டு ஈஸியாக அந்த விஷயங்கள் உங்களுக்கு தீர்வு கிடைப்பதற்கான காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடு சார்ந்த விஷயத்தால் சில அழுத்தங்கள், தாயாரின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள், இந்த மூட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா தாயாரின் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் சிறிய அழுத்தம், ஒரு தாயாரின் உடல்நிலையில் கொழுப்பு சார்ந்த விஷயங்கள், கொழுப்பு கட்டிகள், இந்த கொலஸ்ட்ரால்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஸோ அது சார்ந்த விஷயங்களில் ஒரு விதமான நோய் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலும் ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா நீங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இப்போ நிறையா விஷயத்தில் நம்ம பார்த்துட்டோம் சொல்லிட்டு ஒரு முக்தி அப்படின்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்தி ஞானம் அடைவதற்கு என்னென்ன வழிகள் இருக்குது, குருமார்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அதிக கவனங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. பிள்ளையார்பட்டி விநாயகர் வழிபாடு செய்வது கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பங்குனி மாதம் மிக சிறப்பானது ஒரு பலனை கொடுக்கும். தாங்கள் எந்த விஷயத்தெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்ற நல்ல விஷயங்கள் அதெல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும்னு சொல்லலாம். மேலும் பெரிய பெரிய கெட்ட விஷயம் சொல்ல நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த தண்டனைகள்லாம் சொல்லியிருந்தவங்களுக்கு அந்த விஷயங்களை தவிடுபடியாக உடைவதற்கு பிள்ளையார்பட்டி விநாயகர் வழிபாடு மிக சிறப்பான ஒரு பரிகாரமாக அமையும் சொல்லலாம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.